வண்டிலாம் நல்லா குவாலிட்டியான வண்டி தாங்க நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, நம்மகிட்ட இருக்கிற வண்டிலாம் பாருங்க, பார்த்துட்டு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. பிடிச்சதை நம்ம பேசிக்கலாங்க, அனுசரித்து கொடுப்போம். நம்மளும் மனசாட்சியான ஆள் தான், வாங்கி போகிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த வண்டி மூலியமாக சம்பாதிக்கணுங்க. நம்ம சும்மா வண்டி நமக்கு இன்னைக்கு 10,000 20,000 போட்டு பேங்க்காரன் லோன் கொடுத்துட போகிறான் ஈஸியாக. நம்ம அதுக்காகலாம் வியாபாரம் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த வண்டி வாங்கி போய் நீங்கள் இந்த குடும்பத்தை ஓட்டி பிழைக்கணுங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து வண்டி வாங்கி போய் வியாபாரம் பண்ணுங்க. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணுது. ரேட்டு கம்மியாக இருக்கோ இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே வந்து வண்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம வண்டி எடுப்போமே. நாங்களே வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் எடுப்போம். மற்றபடி குவாலிட்டி இல்லைனாக்கா வண்டி எடுக்கிறது கிடையாதுங்க. கஸ்டமர் வந்து நல்ல 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் முதல் போடுறாங்க. அது வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க அந்த சம்பாதிக்கணும். அந்த வண்டிக்கு முதல் போட்டு லோன் பண்ணி எடுத்து போகிறாங்களோ, கஷ்டப்பட்டு இல்லை சொந்த பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நகையை வச்சு தான் இல்லை ஏதோ ஒரு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பணத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து எங்ககிட்ட வந்து வண்டி வாங்கி போய் சம்பாதிக்கணும். எடுத்துகிட்டு போயிட்டு 2 மாதம் 3 மாதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு வெல்கம் டு ஜெயம் கார்ஸ். வாங்க, நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸு விழுப்புரம் டு சென்னை மெயின் ரோட்டில் இருக்குது. ஆனந்தா மண்டபம் ஏசி மண்டபம் இருக்குது பாருங்கள். ஆனந்தா மண்டபம் ஆப்போசிட்டுங்க. அடுத்தது நம்ம செஞ்சி போகிற ரோடு மேம்பாலத்துக்கு அப்படியே கீழே இறக்கத்தில் இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸு. வாங்க, நம்ம ஆஃபீஸில் என்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சார், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து 2023 மாடலு. 2023 மாடல் 7வது மாதத்து வண்டிங்க. 2 வருஷம் எஃப்சியில் ஒரு 10 மாதம் எஃப்சி போயிடுச்சிங்க. இது 1 வருஷம் 13 மாதம் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருவோம். சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க. தோஸ்து 4 போல்டு வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. ஒன்லி வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 5400 கிலோமீட்டர் என்னமோ தான் ஓடி இருக்கு. நல்ல வண்டி, ஷோரூம் கண்டிஷன் வண்டி, கண்டெய்னர் பாடி வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 5000 ஸ்டெப்னி, அன்யூஸ்டு ஸ்டெப்னி உள்ள வண்டி, ஷோரூம் கண்டிஷன் வண்டி. 4 போல்டு வந்து பாருங்கள். ஃப்ரண்ட் லீஃப் உள்ள வண்டி. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். அப்படியே கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்கும் பாருங்கள். கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்கும். உள்ள இன்டீரியர் வாங்க, உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா 5700 கிலோமீட்டர் தான் அங்கே ஓடி இருக்கு. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 5700 தான் ஓடி இருக்கு. சீட்டு கவர் கூட ஒன்றும் பிரிக்காமல் இருக்குதுங்க. வண்டி நல்ல ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. டயர்லாம் பாருங்கள், அப்படியே கம்பெனியில் வந்த டயரு. ஸ்டெப்னிலாம் கூட அன்யூஸ்டு ஸ்டெப்னி தாங்க. கண்டெய்னர் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. விலை பார்த்தீங்கன்னா விலை வந்து 7,25 ரூபா சொல்கிறோம். ஒரு 750 ரேஞ்சுக்கு கொடுக்கலாங்க. வாங்க, நேராக வாங்க. இன்னும் ஏதாவது 5-10 நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா அளவுக்கு லோன் தரும். வணக்கம் சார், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடலு BS4 வண்டி, டாடா ஏஸ் கோல்டு வண்டி. பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வண்டிங்க. வண்டி 4 டயரு புதுசு, 4 டயர் புது டயர் போட்டிருக்குங்க பாருங்கள். 4 டயர் புதுசு, பைப் பாடி வண்டி. 2 ஓனரு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு, ஹெச்பி கேன்சல், சரண்டர் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்குங்க. வண்டி வந்து ஒரு 4 ரூபா சொல்லுதுங்க, 4,15 ரூபா 4 ரூபா சொல்லுதுங்க. ஒரு 5-10 குறைக்கலாங்க, அவ்வளோதான் குறைக்க முடியும். பாருங்கள், BS4 கிடைக்கல, நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஸ்டாக்கு. வந்து பாருங்கள். 3000 அளவுக்கு லோன் பண்ணுவாங்க. 3,15 ரூபா to 3000 அளவுக்கு லோன் பண்ணுவாங்க. ஒரு 50 ரூபா அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. லோன் பண்ணி கையில் வண்டி கொடுத்துடலாங்க. 10 to 15 நாளில் வண்டி கையில் கொடுத்துடலாங்க. சார் வாங்க சார் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2023 மாடலு, சிங்கிள் ஓனரு, 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஃப்சி 1 வருஷம் இருக்கும். இன்சூரன்ஸ் ஒரு 6 மாதம் அந்த அளவுக்கு இருக்கும். வண்டி பாருங்கள், வெறும் 9000 தான் ஓடி இருக்கு. கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்குதுங்க. அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க. பாருங்கள், உள்ளே வாங்க பார்க்கலாம். வண்டியினுடைய இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வண்டியினுடைய சீட்டு கவர் கூட பிரிக்காமல் இருக்குங்க. சீட்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக புதுசாக இருக்கும். கிலோமீட்டர் பாருங்கள். $9,465 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பாருங்கள், நல்லா நீட் இன்டீரியரு. கம்பெனியில் வந்த டயர் அப்படியே நீட்டாக இருக்கும். வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். இது அரைத்தொட்டியோடு இருக்குதுங்க. கம்பெனியில் வந்த பாடியோடு இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி எப்படி கட்டி தரனாலும் கட்டி தரலாம். பைப் பாடி வேணாலும் கட்டி தரலாம். பாய்ச்சனல் பாடி வேணாலும் கட்டி தரலாம். கண்டெய்னர் வேணாலும் கட்டி தரலாம். எப்படி கட்டினாலும் கட்டி தரலாம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கட்டி தரலாங்க. வாங்க, நல்லா பண்ணி தரலாம்.
இது என்ன தேவையோ உங்களுக்கு பண்ணி தரலாம். வாங்க. வண்டி வந்து ரேட்டு வந்து ஒரு 5,000 ரூபா சொல்லுதுங்க. வாங்க நேரில் பேசிக்கலாம். ஆஃபீஸில் பாருங்க ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரா V30 வந்துருக்குங்க. நம்மகிட்ட இன்ட்ரா V30 மட்டும் 2021, 22, 23, 24, 5000, 10,000 எல்லா கிலோமீட்டர் வேரியண்ட்லையும் இருக்குதுங்க. இன்ட்ரா V30 ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, சிங்கிள் ஓனரு, கிலோமீட்டர் 30,000 ஓடி இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க. டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் புது டயரு. வண்டி பார்த்தீங்கன்னா 7 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, ஏதாவது நெகோசியேஷன் பண்ணி தரலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லோன் வந்து 6 ரூபா டு 650 அந்த ரேஞ்சுக்கு பண்ணி தராங்க. ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஒரு 40 ரூபா 50 ரூபா. இன்னும் நீங்கள் நல்ல ப்ரொஃபைல் உள்ள கஸ்டமராக இருந்தால் வண்டி வந்து 7 லட்ச ரூபா லோனே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 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 வேலையில் இருக்கிறவங்க, ஒரு சேலரி, இப்போ கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நேரில் வாங்க, பேசி பண்ணிக்கலாங்க. வாங்க சார், நம்மக்கிட்ட ஒரு தோஸ்து பார்க்கலாம். அசோக் லைலண்ட் தோஸ்து 2019 மாடல் தோஸ்து. நம்மக்கிட்ட பாருங்கள், தோஸ்து, டாடா ஏஸு, பொலிரோ பெரிய பிக்கப்பு, பொலிரோ சிட்டி பிக்கப்பு, டாடா ஏஸு ஹெச்டி ப்ளஸ்ஸு, டாடா ஏஸு கோல்டு, டாடா ஏஸு ஹெச்டி, அதாவது 2013 மாடல் இருக்குது. டாடா ஏஸு 2018 இருக்குது, 19 இருக்குது, எல்லா வேரியண்ட்லேயும் இருக்குது. 2023 மாடல் டாடா ஏஸ் இருக்குது, 2022 மாடல் இருக்குது. இது எல்லாமே BS4 இருக்குது, BS6 இருக்குது, BS2 இருக்குது, BS3 இருக்குது. எல்லா கேட்டகரியிலையும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. டாடா ஏஸு, இன்ட்ரா, பொலிரோலாம் தேவைப்படுறவங்க நம்மகிட்ட வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இந்த வண்டி இருக்கலான்னு உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனு, பாடி கண்டிஷனு, டயர் கண்டிஷனு எல்லாம் உங்களுக்கு இருக்கலான்னு தெரிஞ்சுதுன்னா வாங்க, வந்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அந்த வண்டி பேசி எடுத்துக்கலாம். நல்ல விலைக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். வெளியில் விற்கிறத விட, வெளியில் இருக்கிற ஷோரூமில், வெளியில் இருக்கிற யூஸ்டு ஷோரூமில் இருக்கிறவங்கள விட நம்ம வந்து எப்பயுமே ஒரு 20,000, 30,000 கம்மியாக இருக்கும். ரேட்டு முக்கியம் கிடையாது. ரேட்டு கம்மியாக இருக்கும் இல்லைங்க. நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே வந்து வண்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம வண்டி எடுப்போமே. நாங்களே வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் எடுப்போம். மற்றபடி குவாலிட்டி இல்லைனாக்கா வண்டி எடுக்கிறது கிடையாதுங்க. கஸ்டமர் வந்து நல்ல 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் முதல் போடுறாங்க. அது வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க அந்த சம்பாதிக்கணும். அந்த வண்டிக்கு முதல் போட்டு லோன் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்களோ, கஷ்டப்பட்டு, இல்லை சொந்த பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நகையை வச்சு தான், இல்லை ஏதோ ஒரு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பணத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து எங்ககிட்ட வந்து வண்டி வாங்கி போய் சம்பாதிக்கணும். எடுத்துகிட்டு போயிட்டு 2 மாதம் 3 மாதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு டியூ கட்ட முடியாமல் விட்டுறக்கூடாது. அந்த எண்ணத்தில் தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுறோம். வியாபாரம் ஆகலை 2வது விஷயங்க. நம்மக்கிட்ட வந்து வாங்கி போகிறவங்க நல்லா எடுத்துன்னு போயிட்டு சம்பாரித்து நல்லா இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய குறிக்கோள். சார், நம்மகிட்ட ஒரு படா தோஸ்து இருக்குது. அசோக் லைலண்ட் படா தோஸ்து i3 LX மாடல். இது வந்து ஏசி வேரியண்ட் வண்டி. இந்த வண்டியில் வந்து ஏசி இருக்குது. நம்ம தேவைன்னா ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். லோடு வண்டி ஏசி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல், சிங்கிள் ஓனரு, 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு. வண்டி வந்து HP கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. கம்பெனி பாருங்கள், 2 டயர் புதுசு போட்டிருக்கோம். வண்டிக்கு 2 டயர் புதுசு, 2 டயர் அந்த 42,000 கம்பெனியில் வந்த டயரோட அப்படியே இருக்குங்க. வண்டி பாருங்கள். வாங்க, இன்டீரியர்லாம் பார்க்கலாம். வாங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு, வண்டிக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 49,000 ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு. வண்டிலாம் நல்லா நீட்டாக இருக்கும். கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி தான். படா தோஸ்து. தொட்டி பார்த்தீங்கன்னா 10 அடி அளவுக்கு தொட்டி, 5.5க்கு 10 சைஸு. நல்லா ஹெவி லோடு ஏற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 டன் 5 டன் அளவுக்கு லோடு ஏற்றிட்டு நம்ம லாங் கூட ஓட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா ஹெவி பாடி, சேனல் பாடி, நல்லா ஸ்கொயர் டியூப்லாம் போட்டு, ரீப்பர் கிடையாதுங்க. எல்லாம் ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்கொயர் டியூப். பாருங்கள், இந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாவது, ஒரு 5 வருஷமாவது இந்த தொட்டியில் நீங்கள் கை வைக்காத அளவுக்கு, நீங்கள் எதுவும் தொட்டியில் லோடு ஹெவியாக ஏற்றி உடையாத அளவுக்கு, இல்லை ஒரு அடிப்படாமல் இருந்துச்சுன்னா இந்த தொட்டிலாம் நல்லா துருப்பிடிக்காமல் நல்லாவே இருக்கும். ஆமாங்க, இது ஒரு 5-6 வருஷம் கூட நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஹெவி பாடி, நல்லா ஹெவி பெரிய வண்டி, நல்லா 10 அடி வண்டி, தொட்டி உள்ள வண்டி, i3+ லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி. மெயினாக நீங்கள் வருஷ டேக்ஸு அதெல்லாம் கட்ட தேவையில்ல. பெரிய வண்டியிலே ஒரு லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டன் அளவுக்கு லோடு ஏற்றி போகிற அளவுக்கு வண்டிங்க இது. பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 சொல்கிறோம். வெளியிலாம் 8 ரூபா 7.25 சொல்கிறாங்க. புது வண்டி பார்த்தீங்கன்னா 10-11 லட்சம் வருதுங்க இன்றைக்கி. நம்மக்கிட்ட வந்து வெறும் 42,000 49,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க. இது வந்து நாங்கள் வந்து 750 சொல்கிறோம். 7,15 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, இன்னும் 10-20 கம்மி பண்ணி ரவுண்டாக பண்ணுற மாதிரி கூட பண்ணி தரோங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 to 7 லட்சம் லோனே தருவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஒரு 50,000 to 50,000, 20,000, 30,000. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தது, லைசன்ஸு பேட்ச் வச்சுக்கிறவங்களா இருந்து, சொந்த வீடு இருந்ததுன்னா
நல்லா லோன் ஃபண்டிங் நல்லா பண்ணுவாங்க, வட்டியும் கம்மி பண்ணி பேசி பண்ணித்தரோம். வாங்க, எல்லா ஃபைனான்ஸ்லையும் நம்ம பண்ணிக்கலாங்க. வாங்க, லோனுக்கு இது பண்ணி தரலாங்க. உங்கள் ஜெயம் கார்ஸ் துரை பேசுகிறேன். நாங்கள் இந்த யூஸ்டு கார் பையிங் செல்லிங் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 2009 இருக்கோம். ஒரு 14-15 வருஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு 500 to 1000 வண்டி அளவுக்கு நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது. அதனால் இந்த லோடு வண்டியில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த ஆஃபீஸ் ஜெயம் கார்ஸ்னு வச்சு ஒரு 3 வருஷமாக ஆகுது. நல்லா போயிட்டுருக்குங்க, ரன் ஆகிட்டுருக்கு. கஸ்டமரு நம்மக்கிட்ட நிறைய வண்டி வாங்குறாங்க. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து வண்டி வாங்கிட்டு போயிட்டு ஒரு வண்டி வாங்குறாங்க. ஒரு டாடா ஏஸ் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து மறுபடியும் போயிட்டு ஊரில் சொல்லியோ இல்லை யாரோ பார்த்துட்டு அவர் மூலியமாக நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவர் டாடா ஏஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவர் வந்து சொன்ன உடனே நம்மகிட்ட வராங்க. ஒரு பொலிரோ வாங்குறாங்க, ஒரு இன்ட்ரா V30 வாங்குறாங்க, ஒரு தோஸ்து வாங்குறாங்க. நிறைய நம்மகிட்ட மீடியேட்டரை விட டைரெக்டாக கஸ்டமர் தான் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. நமக்கு மீடியேட்டரு, புரோக்கரு இவங்களுக்குலாம் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. டைரக்ட் கஸ்டமருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நல்ல லோ மைலேஜ் ஓடின வண்டி தான் நம்ம எடுக்கிறது. மெயினாகவே வண்டிலாம் புது வண்டி தான். நம்மக்கிட்ட 2022, 23, 24 கூட இருக்குது. 1-2 வண்டி 24 கூட எடுக்கிறோம். நம்மகிட்ட வண்டி குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளே வந்து வாங்குறோங்க. நல்லா இல்லாத வண்டிலாம் வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அதை டிங்கரிங் வேலை பார்த்து அதை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி போகிறதெல்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாதுங்க. நம்மகிட்ட இல்லை, எல்லாமே 18க்கு மேலே தான் வண்டியே இருக்குது. 17, 18, ஏதோ 1, 2 ரேரா 12, 13 இந்த டாடா ஏஸ்லாம் நிறைய கஸ்டமர் வராங்க. லோ பட்ஜெட்டில் ஏதோ ஒரு காய்கறி விற்கிறதுக்கு, ஒரு சோலாக்கி கல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்காக ஏதோ ஒரு காய்கறி விற்கிறவங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க, சும்மா ஒரு மல்லாட்டை வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு காய்கறி வியாபாரம் ஊரில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் அந்த 12, 13 டாடா ஏஸ்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த 2012, 13 1, 2 பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தாங்க. 20, 21, 22, 23, 24 இந்த மாதிரி 5000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் இந்த மாதிரி லோ மைலேஜ் ஓடின வண்டி தாங்க. ஷோரூமு கம்பேர் பண்ணி புது வண்டி விற்கிறாங்க பாருங்க. ஷோரூமு கம்பேர் பண்ணி நம்மகிட்ட வண்டி வாங்குற அளவுக்கு தாங்க நாங்கள் வண்டியை எடுக்கிறோம். அதனால நிறைய வண்டி நம்மகிட்ட வருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வரலாம், நம்மகிட்ட வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா வண்டி வாங்கலாம். இல்லைனா நீங்கள் வேற ஏதாவது எங்களை விட நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா உங்ககிட்ட வண்டி வந்து சுமாராக தான் இருக்குது, விலையும் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியில் நம்மளை விட யார் பெஸ்ட்டாக தராங்களோ அவங்ககிட்ட வாங்கிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காதுங்க. வெளியில் இருக்கிற கடையோடையோ வெளியில் இருக்கிற ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூமோடவோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு 40-50,000 கம்மி. வண்டிலாம் நல்லா குவாலிட்டியான வண்டி தாங்க நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, நம்மகிட்ட இருக்கிற வண்டிலாம் பாருங்க. பார்த்துட்டு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. பிடிச்சதை நம்ம பேசிக்கலாங்க, அனுசரித்து கொடுப்போம். நம்மளும் மனசாட்சியான ஆள் தான். வாங்கி போகிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த வண்டி மூலியமாக சம்பாதிக்கணுங்க. நம்ம சும்மா வண்டி நமக்கு இன்னைக்கு 10,000, 20,000 போட்டு பேங்க்காரன் லோனு கொடுத்துட போகிறான் ஈஸியாக. நம்ம அதுக்காகலாம் வியாபாரம் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த வண்டி வாங்கி போய் நீங்கள் இந்த குடும்பத்தை ஓட்டி பிழைக்கணுங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து வண்டி வாங்கி போய் வியாபாரம் பண்ணுங்க. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணுது. தொழிலே வந்து தர்மமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம. அதனால வந்தோமா, யானோ தானோன்னு வந்தோமா, வியாபாரம் பண்ணோமா போனோமான்னு இருக்கக்கூடாதுங்க. வண்டி வாங்குறவங்க வரவங்க வாங்கி போய் ஏதாவது பிழைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு வாங்க. நம்மகிட்ட நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நல்ல வண்டி இருக்குது. டாடா ஏஸ், பொலிரோ, தோஸ்து, படா தோஸ்து, சிட்டி பிக்கப்பு, மேக்ஸ் பிக்கப்பு, அதாவது பெரிய பிக்கப் 1.3 இந்த வண்டிலாம் வருதுங்க. வரும் போகும், நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். ஏதாவது ஒன்று தேவைனாக்கா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அதுலேயே வீடியோவிலேயே ஆஃபீஸ் நம்பரை கொடுத்துருக்கோம். அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 2 நம்பர் இருக்கும். அதில் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாலும் என்ன வண்டி கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து சொல்லுவாங்க. நம்மகிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டுட்டு வெளியூர்லேருந்து ரொம்ப லாங்லேருந்துலாம் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோயில், சேலம், மதுரை எல்லா ஊர்லேருந்து நம்மகிட்ட வராங்க. அது இல்லாமல் எங்கள் ஊர் சைடில் இருக்கிற இது விழுப்புரத்தில் இருக்குது ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸு நம்ம ஊர் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர், பண்ருட்டி அனைத்து ஊர்லேருந்து நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க. வாரம் 2-3 கஸ்டமர் லாங்லேருந்து வராங்க. நீங்கள் வாங்க, நம்மக்கிட்ட பேசிக்கலாம். வந்து பாருங்கள், வண்டி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நம்ம எந்த வண்டி வேணுமோ தேவையோ கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நீங்கள் வாங்குற ஐடியாவில் வாங்க, அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி வாங்க, நேராக வாங்க, பேசிக்கலாம். நம்ம ஆஃபீஸு விழுப்புரத்தில் இருக்குது, ஜெயம் கார்ஸ். நன்றி, வணக்கம். வாங்க, நல்ல முறையில் வியாபாரம் பண்ணித்தரேன்.